Hi, February 4, 2026, the Hindu newspaper discussion. Okay. So, first news என்ன அப்படின்னா US deal will not include sensitive sectors அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா இப்போ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. என்னன்னா டேரிஃப் பிளான்ஸை கம்ப்ளீட்டாக குறைக்கிறோம் 18% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காங்க. அப்போ இது மூலமாக எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்ன வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஓகேவா. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரல. இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்தோடனே இது எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ருப்பியில் எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே. ஸோ ஃபர்தராக நியூஸ் வரும்போது இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th பேஜ்மா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் ஸ்டேபிள் ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் நியூ ரூரல் ஜாப் ஆக்ட் அப்படின்றது. ஸோ விபி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, மன்ரேகா ஆக்டை மாற்றினது. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நிறைய. ஸோ அது ஆக்ட் ஆகிட்டதுனால அதில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸை ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த மன்ரேகா வந்து இஸ் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃபிலிம்ஸ் கொஸ்டின் செட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. டீசென்ட்ரலைசேஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மன்ரேகா அப்படின்றது சென்ட்ரலைஸ்டாக இருந்துச்சு ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் ஃபண்டு கொடுக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய விபி ராம்ஜி என்னவா இருக்குது அப்படின்னா மோர் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது அப்படின்றது தான். ஏன் மோர் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜோட சே வந்து குறைஞ்சிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இது வந்து மோர் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை பற்றி கேட்டாங்க, மெயின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா கிரிட்டிசிசம் பாயிண்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எடிட்டோரியல்மா எண்ட் இன் சைட் அப்படின்றது அதே தான். ரஷ்யா இந்தியா யூஎஸோட என்னென்னா ட்ரேட் டீலை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த ட்ரேட் டீல் பேசும்போது 18% வந்து டேக்ஸ் வந்து அவர் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சரியா. ஸோ இதுக்கு பதிலாக என்னென்னா ரஷ்யன் ஆயிலை வந்து இம்போர்ட் வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சரியா. அது அப்போது இதுனா என்ன அப்படின்னா, ஆனால் இந்தியா என்ன எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்ல அப்படின்னா ரஷ்யன் ஆயிலை வாங்குறோமா வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை சரியா. ஸோ இந்தியாவோட அட்டானமி அப்படின்றது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ ரீசெண்டாக எதுக்காக டேரிஃப் வந்து யூஎஸ் குறைக்குது இந்தியாவுக்கு அப்படின்றது ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா வெனிசுவேலாவோட ஆயில் தான் ஓகேவா. இதுக்கு முன்னாடி வெனிசுவேலாவோட ஆயிலை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வாங்குறத வந்து குறைச்சிருந்தோம். ஏன்னா யூஎஸோட சாங்ஷன் இஷ்யூஸ்னால இப்போ வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில் ரிஃபைனரிஸும் யார் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னா யூஎஸோட கண்ட்ரோலுக்கு போயிட்டதுனால அங்கேருந்து எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு டேரிஃப் வந்து கம்மி பண்ணி ஆயில் வாங்குறத இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ வெனிசுவேலாவில் என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, வெனிசுவேலாவுக்கும் யூஎஸ்க்கும் என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, இப்போ நம்ம ஆயில் வாங்க போகிறதுனால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கீழேமா அன்ஃப்ரெண்ட்லி வைப் அப்படின்றது ஐசிசி T20 அப்படின்றது. இதில் எதுவும் தேவையில்லம்மா, அந்த ஸ்போர்ட்ஸ் எதுவும் தேவையில்ல. அதாவது அந்த கவுன்சில் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். ஸோ அது மட்டும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் எந்தெந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை ஓகே. ஸோ இந்தியாஸ் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்ட் அப்படின்றது எலக்ட்ரான்ஸ் ஓவர் மாலிகூல்ஸ் ஓகே. ஸோ என்னென்னா பேட்டரி டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஓகே. அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா மாலிகூல்ஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. மாலிகூல்ஸ் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஆயில், கேஸ், எல்பிஜி, கோல், பயோஃபியூல் இதெல்லாம் வந்து மாலிகூல்ஸ் மூலமாக ஓகே. இதை யூஸ் பண்ணி என்ஜின்ஸு பாய்லர்ஸ்லாம் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ மாலிகூல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் எனர்ஜி அப்படின்றது நம்ம பேட்டரிமா டெலிவர்டு பை த கிரிட், சோலார் எனர்ஜி மூலமாக இதாகிறது ஓகே, பேட்டரி மூலமாக இதாகிறது. இதெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது. அதாவது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது மூலமாக நம்ம என்ஜின்ஸை ரன் பண்ணோம் அப்படின்னா அது எலக்ட்ரான் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அதில் க்ரீன் எலக்ட்ரான், கிரே எலக்ட்ரான் பற்றி பேசியிருக்காங்க. க்ரீன் எலக்ட்ரான் அப்படின்றது ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து கிரியேட் ஆகிறது. கிரே எலக்ட்ரான் அப்படின்றது என்னென்னா நார்மல் நம்மளோட நான் கன்வென்ஷனல் எனர்ஜிலேருந்து ஓகே, கன்வென்ஷனல் எனர்ஜிலேருந்து கோல் அதுலேருந்து கிரியேட் ஆகிறது தான் கிரே எலக்ட்ரான் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ சைனா வந்து எப்படி எலக்ட்ரான் எனர்ஜியில் வந்து இம்ப்ரூவ் ஆனாங்க, அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசுவாங்க. அதை இந்தியாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ சைனா வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகே. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா 44 மில்லியன் டன்னஸ் இன் 2010 இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 106 மில்லியன் டன்னஸ் வந்து எது மூலமாக இது பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஓகே, எலக்ட்ரான் மாலிகூல்ஸ் மூலமாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்ட் வந்து வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓகே. அதே மாதிரி சைனா என்ன யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா கால்சினேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா கார்பன்ல இருந்து, அதாவது எமிட் ஆனக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் இருந்து எனர்ஜியை இது பண்ணுறதுக்காக கால்சினேஷன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்ற மெத்தடையும் சைனா வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ அதெல்லாம் யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியா வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா
மாலிகூல்ஸ்லேருந்து நம்ம எங்கே மாற முடியும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்க்கு மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏஐ இஸ் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் பிலாங் டு அப்ளிகேஷன் அப்படின்றது. ஸோ ஏஐயில் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆர்என்டி அப்படின்றது போயிட்டு இருக்குமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை எப்படி எல்லா ஃபீல்ட்லையும் அப்ளை பண்ணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனிஸும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு $320 பில்லியன் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து. அதில் இப்போது அப்ளிகேஷன்ஸ்னு வரும்போது கவர்மெண்ட் எப்படி வந்து பாலிசி மேக் பண்ணும் அப்படின்றது தான் இதில் பேசியிருக்காங்க. அப்போ டேட்டா ப்ரைவசி, ஓகே, ஸோ அப்போ காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது, ப்ளஸ் காம்படிஷன் மோனோபாலியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அதை வந்து அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலில் பேசிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர் இஸ் நோ கேஸ் ஃபார் ஸ்கிராப்பிங் எம்பிலாட்ஸ் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக என்ன பேசியிருக்கு அப்படின்னா புவர் என்னன்னா ஸ்பெண்டிங் ஆஃப் எம்பிலாட் ஃபண்ட் அப்படின்றது. எம்பிலாட் ஃபண்ட் அப்படின்றது 1993 வந்து கிரியேட் பண்ணதுமா. அது மூலமாக என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூன்சில இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு என்னன்னா அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த எம்பிலாட் அக்கௌண்ட்ல அது மூலமாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை அவங்க கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ப்ராசஸ்க்கு 5 crore வரைக்கும் ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை பூராக யூஸ் பண்ணுறாங்க, இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்பிலாட் ஸ்கீமை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. 1993 வந்து கிரியேட் பண்ணது. இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அப்படின்னா 5 crore அமௌண்ட் வரைக்கும் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாங்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆனுவலி. அப்போது எம்பிலாட் ஃபண்டை டிஸ்கண்டினியூ பண்ணுறதை விட, அதை வந்து எடுக்கிறத விட அதோட அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதோ இல்லை அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதோ தான் என்னவா இருக்கும் அப்படின்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா as the 16th ஃபினான்ஸ் கமிஷன் சைட்லைன் த ஸ்டேட்ஸ் அப்படின்றது. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி வந்து அவங்க டேக்ஸ் டெவல்யூஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன் வெர்டிகல் டெவல்யூஷன்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ப்ளஸ் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றியும் தெளிவாக என்னென்னா பிலிம்ஸ் as well as மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப் மெட்டா பர்சனல் டேட்டா அப்படின்றது. ஸோ பர்சனல் டேட்டா பிரீச்மா அவ்வளோதான். ஸோ அதில் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, அது மூலமாக ஒருத்தரோட இண்டிவிஜுவல் டேட்டா அப்படின்றது இஸ் ப்ரைவசி வந்து பிரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் புட்டசுவாமி கேஸ் 2018 ரைட் டு பிரைவசி என்ஷூர் பண்ணியிருக்கு. ஓகேவா? இட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 ரைட் டு ஆர்டிகல் 21 ஓகே, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி கீழே வரும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அப்போ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதை என்ஷூர் பண்ணுறது கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கொண்டிதான். ஓகேவா? ஆனால் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது ஒன்லி ப்ரொடெக்ட் தி ப்ரைவசி இஷ்யூ. ஆனால் பேமெண்ட் ரிலேட்டடோ வேறு ஏதாவது டேட்டா ரிலேட்டடாக என்ன பண்ணாது அப்படின்னா இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்காது அப்படின்றது தான் மேட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் நாட் அப்பெல் டெத் பெனால்ட்டி அப்படின்றது இன் 3 years ரிப்போர்ட் அப்படின்றது. ஸோ என்னன்னா டெத் பெனால்ட்டி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது. ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் யார் அதிகமாக கொடுக்குறாங்க, இருக்கிறதுலே செஷன்ஸ் கோர்ட்டு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. மொத்தம் 1310 டெத் பெனால்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் போகும்போது அது ஒன்று கூட கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றது தான். அப்போ டெத் பெனால்ட்டி எப்போ தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரேர் கேசஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ரேர் கேஸே என்ன அப்படின்ட்டு யாருமே டிஃபைன் பண்ணல அப்படின்னு ஒரு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டெத் பெனால்ட்டி அப்படின்றது செஷன்ஸ் கோர்ட்டோ இல்லை டிவிஷனல் கோர்ட்டோ ஈஸியாக கொடுத்துருது. ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, அதுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது. இப்போ இது ரிலேட்டடாக வரும்போது பெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது, கோர்ட்டில் பெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகுறது, அதுக்கெலாம் இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நாட்கோ கெட்ஸ் US FDA நோட் ஃபார் கேன்சர் ட்ரக் ஜெனரிக். ஓகே, ஜெனரிக் கேன்சர் ட்ரக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரக்கோட நேம் என்ன அப்படின்னா அங்கேயே இருக்குது. ஓகே, எராடிஃபிட்னப் டேப்லெட்ஸ் அப்படின்றது. சரி, அது வந்து கேன்சர் ட்ரக் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதில் தேவையில்லை. ஓகே, ஸோ ரஷ்யா சவுண்ட்ஸ் அலாம் ஆன் நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்றது. ஸோ யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ட்ரீட்டி தான் என்ன அப்படின்னா நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்றது. அதுபடி ரெண்டு பேரும் என்னன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே, ஈச் அதர் அகைன்ஸ்டாகவும் ப்ளஸ் ப்ரொடியூஸும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ வேர்ல்டு வந்து டேஞ்சரஸாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிலேருந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்.
ஸோ என்னன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்றது யாருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்டில் எதுவும் பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள், இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.